ஈரானுக்கு எந்த ஒரு திட்டமே இல்ல. போய் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவோட பேசுறதுல அப்படிங்கிறதோட ஈரான் தரப்போட மீடியாக்கள் தெளிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. என் நேரமோ என்னமோ நேத்துல இருந்து என் சிஸ்டம்ல ஒரே பிரச்சனை. அதனால ஃபுல்லா ஃபார்மேட் அடிச்சுட்டு வேண்டவே வேணான்னு சொல்லிட்டு எல்லாமே திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணனால கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட பார்க்குறேன். ஏன்னா சிஸ்டம்ல இன்னும் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கு. இதுவே எப்படி என்னன்னு தெரில. நான் ஒரு ஃபார்மேட்ல வச்சிருந்தேன். அந்த இதெல்லாம் மாறுது அப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக ஃபார்மேட் அடிச்சுட்டு வீடியோ போடுறதுனால தான் டிலே ஆகுது. இதுக்கப்புறம் செய்திகள் ஃபாஸ்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். கோச்சுக்காதீங்க. ஈரான் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு இதுதான் இப்ப வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இதுல பேச்சுவார்த்தைக்கு ஈரான் போகல. ஈரானோட ஐஆர்சிஜி நேவி என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் நேத்துல இருந்து இந்த சீஸ்ஃபயர் எல்லாம் முடியக்கூடிய தருணத்துல 2 கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போயிட்டாங்க. எம்எஸ்சி பிரான்சிஸ்கா வைலேட் பண்ணிடுச்சு. அப்புறம் எப்பினோடியோஸ் பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ 2 கப்பலை வந்து பண்ண புடிச்சிட்டு போயிட்டாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து. அதுவும் பிளாக்கேடு போட்டிருக்காங்க. அந்த டைம்ல ஈரானோட கடற்பகுதியில சொல்லாம கேட்காம வந்துச்சு. அதனால புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது இந்தியாவோட கப்பல் அப்படிங்கிறது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் யூடியூபர்ஸ் இது போல பலரும் சொல்றாங்க. கருத்துக்கள் இது போல வருது. ஆனா இதுல என்ன ஒரு ஃபேக்ட்னா, நார்மலா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே மீடியாக்கள் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். எம்எஸ்சி பிரான்சிஸ்கா, இந்த எம்எஸ்சிங்கிறது ரொம்ப பிரபலமான கப்பல். இந்த மெர்சக் இருக்கு இல்லையா, அதே போல எம்எஸ்சியும் ஒரு பிரபலமான கப்பல். இந்த எம்எஸ்சி கப்பல் வந்து இந்தியாவுக்குடையது அப்படிங்கிறதுலாம் வந்து ஏற்புடையதாவே இல்லை. ஒன்று வந்து சவுதியில இருந்து, இந்த கப்பல் சவுதியில இருந்து எந்த நாட்டுக்கு போகுது அப்படிங்கறத சொல்லல. மேபி அமெரிக்காவா கூட இருக்கலாம், இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடாவா கூட இருக்கலாம். ஸோ சொல்லப்படாத ஒரு பகுதிக்கு போகக்கூடிய ஒரு கப்பலை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது இந்தியாவோட கப்பலா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வி. இது வந்து சுவிட்சர்லாண்டோட இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். கலிங்கா சி கார்பரேஷன் அப்படிங்கிறது போல ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. இதோட எம்எஸ்சியோட ஃபவுண்டர் யாருன்னா இட்டாலி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எம்எஸ்சினாலே மெடிட்ரேனியன் சி கார்பரேஷன். இந்தியா என்ன மெடிட்ரேனியன்லயா இருக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியாவோட கப்பல் அப்படிங்கிறாங்க. இந்தியாவோட கப்பலா அப்படிங்கிற கேள்விகள் வருது. சரி பரவாயில்ல, எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்க பிரான்சிஸ்கா கம்பெனி எந்த நாட்டோடது, இந்த பிரான்சிஸ்கா கப்பல் அப்படிங்க நீங்களே தேடி பாருங்க. மேபி என்னோட தேடுதல் கூட கொஞ்சம் தப்பா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, பல நபர்களும் ப்ரொபகண்டா, தவறான ப்ரொபகண்டா, ஒரு நாட்டுக்கு எதிராக மனப்பான்மையை கொண்டு வர்றதுக்காக தப்பான விஷயங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு காரணமும் இருக்கு, லைனா இருக்கு, சொல்ல வரேன். இப்ப இன்னொன்னு எப்பிடமோயிசா, பேர் கொஞ்சம் கட்டாவல். இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇல இருந்து இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு கப்பல். யுனைடெட் அரேப் எமிரேட்ஸோட ஒரு கப்பல், எல்மார் மெரைன்ஸ் எல்எல்சி அப்படிங்கிற ஒரு கப்பல். இது யுஏஇல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். யுஏயோட யுனைடெட் அரேப் எமிரேட்ஸோட ஒரு கப்பல் இது. இந்த கப்பலை வந்து பண்ணா புடிச்சிட்டு போயிட்டாங்க ஈரான். இது ஐஆர்சிஜியோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய விஷயம். இது கூட இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கதான் பிரச்சனையே சர்ச்சையே இங்க இருந்த ஆரம்பிக்குது. ஒரு கப்பலை வந்து பண்ணா சுட்டுட்டாங்க அப்படிங்கிறதோட இதை யார் சொல்றாங்க அப்படின்னா, யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன். யாரு, யூகேவோட இது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே சொல்றாங்க ஒரு கப்பலை சுட்டுட்டாங்க ஐஆர்சிஜி அப்படிங்கிறது போல. அதுவும் ஈரான் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போலையும் சொல்றாங்க. ஈரான் ஒத்துக்கிட்டாங்களா, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் காப்பி இருந்தா கொடுங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ற வரைக்கும் ஈரான் 2 கப்பலை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஈரான் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. ஈரானோட மீடியாக்கள் தரப்புன்னு சொல்றாங்க. இந்த மேற்கு மீடியாக்கள், மேற்கு ஃபாலோ பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சுட்டுட்டதா கன்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஈரான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது போல இல்லை. ஏன்னா நிறைய போலியான செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எனக்கு தெரியல, மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல நிறைய இருக்கு. ஏன் இந்த யுஃப்ரோர்சா அப்படிங்கிற ஒரு கப்பல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கப்பல்னா, இதுவும் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸுக்கும் உரிய ஒரு கப்பல். யூனிகார்ன் மேரிடைம் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. இதை நீங்க தேடினா கொச்சியில இருக்கிற ஒரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா யுஏஇல இருந்து சவுதிக்கு போகக்கூடிய ஒரு கப்பல். அதுவும் கார்கோ கப்பல். ஈரானா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், கேஸ் அதுக்கப்புறம் ஆயில் கப்பலை புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கண்டெய்னர் கார்கோ கப்பல். இது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க நடக்குது அப்படிங்கிறது தெரியல.
ஏன்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பேக்ட் இருக்கு, ருபி பேக்ட் அப்படிங்கிறது போல 2018 இருந்து இருக்கு. அது என்ன ருபி பேக்ட் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய நீங்க கணக்கு எடுத்து பாத்துக்கங்க. ஒரு ஈரானோட 1 ரூபா, அவங்களோட இது ரியால், ஈரானோட ரியால்னு சொல்லுவாங்க. அவங்களோட 1 ரூபாய நீங்க அமெரிக்க டாலரோட ஒப்பிட்டீங்க அப்படின்னா 13,95,500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய கணக்குல. 1 ரூபா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர்ல மதிப்பே கிடையாது. 13,95,500 ரியால் கொடுத்தாதான் ஒரு அமெரிக்க டாலர். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பில்ல, 0.00 தான் இருக்கு அமெரிக்க டாலர்ல. ஈரானோட எக்கனாமி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா இல்ல, சுத்தமா அழிச்சுட்டாங்க. ஈரானோட எக்கனாமியே கிடையாது, இந்த ருபிக்கு வேல்யூவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்தியாவான நாம ஈரானோட காசு இந்தியாவோட காசுல வர்த்தகம் பண்ணிக்கலாம். அமெரிக்க டாலர்ல தானுப்பா உனக்கு மதிப்பு இல்ல, நம்ம காசுல வர்த்தகம் பண்ணிக்கலான்றது போல நம்மளுக்கும் ஈரானுக்கும் எக்கனாமிக்கல் டீல் கோஆபரேஷன்ங்கிறது இரு நாடுகளுக்குள்ள பேக்ட் இருக்கு, எக்கனாமிக்கல் பேக்ட் இருக்கு நம்ம நாடுகளுக்குள்ள. ஸோ லேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது. இது எப்படி மேற்கு நாடுகளோட இதுக்கு அப்படியே மகுடி ஊதுற மாதிரி நம்ம ஆளுங்களும் அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதே நீங்க போன தடவை வந்து பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி ஒரு கப்பல் வந்து பண்ணா சுட்டுட்டாங்க IRGC. அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பாசிடர் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஈரானோட அம்பாசிடர் கூப்பிட்டு புதுடெல்லியில பேசினாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அப்ப அவங்க சொல்லக்கூடிய எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் கண்டம் பண்ண கிடையாது, கண்டனங்கள் தெரிவிக்கல, கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கல. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கன்சர்ன், ரொம்ப கவலையா இருக்குங்க, ரொம்ப கவலையா இருக்குங்க. இது போல துப்பாக்கி சூடு நடந்துருச்சு எங்களோட கப்பல்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல. கொஞ்சம் என்னன்னு பாருங்க, இந்த ஏப்ரலோட தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அப்போ நம்ம கவலைகளவே தெரிவிச்சோம். அந்த அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் தரேன். ஸோ நம்ம நாட்டுக்கும் ஈரானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு இருக்கு, அதை ஏன் ஈரான் கெடுத்துக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நம்மளோட அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல, வந்துச்சுன்னா அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி எனக்கு செய்திகள் அந்த அளவுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாதா கூட இருக்கலாம். செய்திகள் பார்க்கக்கூடிய நீங்க மத்தவங்க சொல்றத நம்பாம நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி ஒரு நாட்டு மேல அதிருப்தி வரணுமா வேண்டாமான்ற முடிவுகளை நீங்களே சுயமா எடுத்துக்கணும். இந்தியாவோட கப்பல் அடிச்சுட்டாங்க, இந்தியாவோட கப்பல் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சும்மா எதுக்கு இந்த ப்ரொபகண்டா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பல நபர்கள் இதை செய்யறாங்க, கொஞ்சம் கூட ஃபேக்ட் செக்கே பண்ணாம இது போல பேசுறாங்களே. அதுவும் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஒரு 5 நிமிஷம் நம்மளை நம்பி இவ்வளவு பேர் பாக்குறாங்களே, அவங்களுக்கு நம்ம நல்ல செய்தி கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இது ஓனர் யாரு அப்படிங்கறது கூட தேட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, வருத்தங்கள் பலருக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். சரி, ஓகே. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா குவைத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அன்னோன் இதை வந்து பண்ண ஏவி விட்டுருக்காங்க குவைத்துல இருந்து. அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. இது உறுதி செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சந்தேகமே. இது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. குவைத்துல இருந்து லான்ச் ஆகுது அப்படிங்கிறது போல அட் த சேம் டைம் ஈரான்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஈரானோட கேபிட்டலான தெஹரான் அங்க மட்டும் கிடையாது, குவாம், ஷஹாரியார், கராஜ், சித்தகர் இது போல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. சில பகுதிகளில் வெடிஸ்தங்கள் கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிச்சு. சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே இது யுத்த காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சோம். ஆனா இந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமே இல்லை, அதுக்கப்புறம் பேசுறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த பாகிஸ்தான் ஈரானை எப்படியா கூட்டிட்டு வந்து பேச்சுன்னு கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் பாக்குறாங்களே தவிர இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான உரிமை அவங்க கிட்ட, அதுக்கான கடமை அவங்களுக்கு இருக்கானா இல்ல. ஈரானை பேச்சுவார்த்தைக்கு மட்டும் கூட்டு வந்து உட்கார வச்சு சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்டட், ஈரான் கேட்டாங்க நாங்க சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு அமெரிக்கா சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா பாக்குறாங்களே தவிர இப்ப ஈரான் போகாததுனால என்ன காரணத்தை சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுல கருணிலா லெவிடேட் அவர்களுக்கு ஸ்போக் பர்சன், வெள்ளை மாளிகையோட ஸ்போக் பர்சன், ஸோ அவங்க கிட்ட வந்து கேள்விகள் கேட்கறாங்க.
ஏங்க ஈரான் கப்பலை புடிச்சிட்டு போயிட்டாங்களே, இது சீஸ்ஃபயர் வயலேஷன் இல்லையா அப்படின்னு கூட கேக்குறாங்க. நியாயமா கேக்குறாங்க மீடியாக்கள். அதுக்கு அவங்க நியாயமா என்ன சொல்றாங்கன்னா, இது அமெரிக்க கப்பல்கள் இல்லாததுனால இது சீஸ்ஃபயர் வயலேஷனா நாங்க எடுத்துக்க மாட்டோங்க. இதுக்கு சரணடைஞ்சிட்டோன்னே சொல்லிட்டு போயிடலாம் பெசாட்ல ஈரான் கிட்ட. சீஸ்ஃபயர் நாங்க அடிக்க மாட்டோம், நீங்க அடிக்காதீங்க, அட்டாக் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க ஈரான் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா அமெரிக்காக்கு என்ன பண்றதுன்றது தெரியல. கிளியரா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட், காமன் சென்ஸை யூஸ் பண்ணா கிளியரா தெரியக்கூடிய ஒரு ஃபேக்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஈரான்ல எங்க தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. அமெரிக்காக்கு சுத்தமா நாலேஜ் இல்ல. இப்ப மோஸ்தபா கமேனி அவர்கள் கட்டளையிடக்கூடிய நபர்கள் எங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த விஷயங்கள் தெரிஞ்சா அது மேல தாக்குதல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல சீஸ்பயர் எக்ஸ்டென்ட் பற்றி இங்கேயே அப்படியே எல்லாமே அமைச்சிருக்காங்களே தவிர, ஏன்னா இப்ப வரைக்கும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பா இருக்காங்க. இப்போ சீஸ்ஃபயர் போடுறதுக்கான விஷயம் ஒண்ணு லீடர்ஸ் வெளியே வருவாங்க, அவங்க மேல தாக்குதல் பண்றான்ற ஒரு கண்ணோட்டத்துல இருந்தாலும், இன்னொரு கண்ணோட்டம் இப்ப எக்கனாமி, ஈரானோட எக்கனாமிங்கிறதே சுத்தமா இல்ல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பிளாக்கேட் அப்படிங்கிறது போல போடும்போது ஈரானும் போடுறாங்க அப்படிங்கும்போது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு தாக்குதல் பண்ணிக்காம ஈரானை எக்கனாமிக்கலி கிரிப்பிள் பண்ணா உள்ள ஏதாவது கிளர்ச்சி வரும், போராட்டங்கள் வரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமெரிக்கா யோசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி. இது ஈரான் வந்து இதுக்கப்புறம் எப்படி ஒற்றுமையா இருக்க போறாங்களா, அவங்களோட எக்கனாமியை எப்படி மீட்டெடுக்க போறாங்கன்றத பொறுத்துதான் இதுக்கப்புறம் இந்த யுத்தம் அப்படிங்கறதே முடிவாகும். அமெரிக்காக்கு வேணுங்கிறது அவங்க தலைவர்கள் எலிமினேட் பண்ணிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் தாக்குதல்கள் பண்ணிட்டாங்க. ஈரானோட எக்கனாமியை சீர்குலைக்கிறதுக்காக பிளாக்கெட்னு சொல்லி சும்மா சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணிட்டு சும்மா இங்க நிப்பாட்டிட்டு இருப்போம். ஏன்னா தாக்குதல் இல்லை அப்படின்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் லைஃபுக்கு திரும்பணும், நார்மல் லைஃப்க்கு மக்கள் திரும்புறாங்க. இதை உக்ரைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த டைம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். மக்கள் நார்மல் லைஃப்க்கு திரும்பணும். மக்கள் நார்மல் லைஃப்க்கு திரும்பினாங்கன்னா சாப்பாடு வேணும், உணவு வேணும், நார்மலா வந்து பண்ணா வர்த்தகம்ன்றது நடக்கணும். அது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா பெருங்கேள்விதான். அது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அண்டை கொடுத்து நிப்பாட்டிக்கிறாங்க இருதரப்புலையுமே, அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி. ஸோ இது போல ஒரு விஷயங்கள் இருக்கனால ப்ராப்பரா வர்த்தகம்ன்றது இல்லை அப்படிங்கும் போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமைங்கிறது சீர்குலைய ஆரம்பிக்கும். அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறதோட ஒரு எண்ணத்துல அமெரிக்கா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ யுத்தமே இல்லாம நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாமா அப்படிங்கூட இருக்காங்க. இது எப்படி ஈரான் ஹேண்டில் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் தான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, ஈரான் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. பொருளாதார ரீதியா இதுக்கப்புறம் ஈரானுக்கு இருக்கக்கூடிய சவாலை அவங்க சமாளிச்சுட்டாங்கன்னா இந்த யுத்தத்துல அவங்கதான் வெயிட்ரி அப்படிங்கறத அவங்களோட கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து. ஏன் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறாங்கன்னா பிரிக்ஸோட வர்த்தக பாதை, பிரிக்ஸ் நாடுகளுக்கு இதுதான் தேவையும் கூட. ஏன்னா மேற்கு நாடுகளோட எந்த ஒரு ஆளுமையும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கடல் பகுதி இருக்கு, போக்குவரத்து நடந்துட்டு இருக்குதுன்னா அவங்களோட கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படிங்கும் போது இந்த பிராந்தியம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைச்ச மாதிரி ஆயிரும். நம்ம வாரம் ட்ரேடும்ல நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த எபிசோட நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். யுஏஇ வழியா சவுதி அரேபியா வழியா இஸ்ரேலுக்கு போகக்கூடியது மேற்கு நாடுகள் ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தக பாதை. இப்ப அது இங்க நடக்குமானா நடக்காது, வாய்ப்பே இல்லை. ஸோ இப்ப ஈரானோட நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர், ரஷ்யா வழியா ஈரோப் போகக்கூடிய காரிடோர், ஸோ அது இருக்குன்ற போது ஈரோப் நாடுகள்னால பெருமளவுல ஏதாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஸோ அது இப்போ இந்த ஈரானோட யுத்தத்துல முடிவாக போகுதா அப்படின்ற கேள்விகள் என்ன நடக்க போன்றதை வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம்னா செய்திகள் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மேபி நான் கூட தப்பா சொல்லலாம், நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நான் ஒரு சின்ன சிவிலியன் தான். ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், அதை பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய விஷயம். சும்மா நம்ம அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்கறது, சும்மா இந்திய கப்பல்னு சொல்லிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், உண்மையாலுமே இந்திய கப்பல் அடிச்சிட்டாங்களா அப்படின்னா நம்ம அரசாங்க தரப்புல எந்த மாதிரியான கண்டனங்கள் இல்ல கன்சர்ன்ஸ் தெரிவிக்க போறாங்களா, என்ன செய்ய போறாங்கன்றத தெளிவா வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிக முக்கியமான நாள், நம்மளோட கடமையை நிறைவேற்றக்கூடிய நாள். நம்ம சேனல்ல இதை பத்தி எதுவுமே பேசாம இருந்திருந்தோம், பட் ஆனா இன்னைக்கு நம்ம கடமையை நிறைவேற்றணும். ஸோ போய் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டுட்டு நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நானும் ஓட்டு போடுறதுக்காக போறேன், ஓட்டு போட்டுட்டு கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பயிர்கள் வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு தகவல் இந்த பயில பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். பை.